ஐயோ 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 ஏய் எதுக்கு 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ். சிவா இட்ஸ் மை சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி மயிலாடுதுறையிலேருந்து ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சமீபத்தில் ராஜமௌலி டைரக்ஷனில் மகேஷ் பாபு நடிக்க வாரணாசி அப்படிங்கிற படத்தோட முன்னோட்டம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது ராமன் கடவுளை பற்றின படம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கு முன்னாடி RRR படத்தில் கிளைமேக்ஸில் ராமன் கெட்டப்பில் அவர் வருவார். அது ஏன் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு புரியலை. அதே மாதிரி பிரபாஸ் நடிப்பில் ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு படமும் வந்தது. அதுவும் ராமாயண கதை தான். என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரே ராமாயணம் மகாபாரத்தை வச்சு எத்தனை படம் தான் எடுப்பாங்க? நான் சின்ன வயசில் இருக்கும்போதே ராமாயணத்தை சன் டிவியில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 10ஆம் படிக்கும்போது பாடத்துலேயும் நான் அதை படிச்சிருக்கேன். இப்போ இன்னும் சில தொலைக்காட்சிகளை ராமாயணத்தை பேஸ் பண்ணி நிறைய தொடர்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரே கதையை வச்சு தான் படங்கள் எடுக்கணுமா? தமிழில் குமரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அதில் உள்ள கதையை படமாக எடுத்தால் அவதாரம் மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய படம் எடுக்கலாம். இல்லைனா விஞ்ஞானம், விளையாட்டு, அந்த காலத்தில் நமது சங்க வரலாறு, கீழடி, இந்த மாதிரியான வரலாறுகள்லாம் எடுக்கலாம். இதன் மூலமாக குழந்தைகளுக்கு படம் பார்த்துற மாதிரியும் இருக்கும், நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், அறிவுபூர்வமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு 7ஆம் அறிவு அப்படிங்கிற ஒரு படத்தெல்லாம் நாம் சொல்லலாம். இல்லைன்னா மற்ற மதத்தில் இருக்கிற தெய்வ வழிபாடு பற்றி எடுக்கலாம். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப ராமாயணம் மகாபாரத்தையே படங்களாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? கேள்விங்கிறதுக்கு பேரில் ஒரு கட்டுரை மன ஆதங்கத்தை. ஆமாம், அவருக்கு உண்மையிலே தெலுங்கு தெரிஞ்சுன்னா அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தெலுங்கு பத்திரிகைகளுக்கோ ராஜமௌலிக்கோ அனுப்பி வைக்கலாம். ஆக்சுவலி அவர் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ராமாயணத்தை மையப்படுத்தி படங்கள் வருது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிபுருஷாக இருக்கட்டும், RRR இருக்கட்டும், இப்போ வரப்போகிற வாரணாசியாக இருக்கட்டும், அப்படி இது எதுவுமே தற்செயலாக நடக்கலை அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜானர் அல்லது ஒரு டைப்பான சப்ஜெக்ட் வெற்றி அடையும் போது இப்போ எல்லாருமே அந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுங்கிறது வழக்கமாக நடக்கும். ஒரு பேய் படம் ஓடிடுச்சுன்னா எல்லாரும் பேய் படம் எடுப்பாங்க, ஒரு காமெடி படம் ஓடிச்சுன்னா எல்லாரும் காமெடி படம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ராமாயணத்தை எல்லாரும் எடுக்கிறத நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம்? இப்போ ஆதிபுருஷ்லாம் பெரிய ஃப்ளாப்பு, RRR நல்லா போனாலும் அதை வெறுமனே ராமாயணமாக நம்ம வகைப்படுத்தவும் முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் பெரிய இயக்குநர்கள்லாம் இந்த சப்ஜெக்டை பின்னால் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. நம்ம பல முறை சொன்னது தான். ஒன்றிய பாஜக அரசு அந்த இந்துத்துவாவை பல்வேறு வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தலைமுறைக்கு அந்த இந்து மதத்தினுடைய பெருமையை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய அஜெண்டாவாக இருக்குது. அதுக்கு அவங்க கையில் எடுத்தது சினிமா அப்படிங்கிற அந்த மீடியம். அப்போ யாரோ ஒரு பெயர் தெரியாத ஒருத்தர் எடுக்கிற படம் அப்படின்னா இதே மாதிரி அந்த மக்கள் அதை கண்டுக்காமல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது ராஜமௌலி மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ அவர் மூலமாக நாம் சொல்ல வருகிற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. அதனால தான் இவங்க அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, இப்போ ராஜமௌலி அப்படிங்கிறது ஒரு சாதாரண இயக்குனராக இருந்து வித்தியாசமான படங்கள், இப்போ நான்கி மாதிரி, மகதீரா மாதிரி படங்கள்லாம் கொடுத்து, பாகுபலியெல்லாம் கொடுத்து நீங்கள் இவ்வளோ உயரத்தில் இருக்கார். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்திய சினிமாவுடைய முகமாக ராஜமௌலியை பார்க்குறாங்க. அப்போ அவர் கூட இந்த பாஜகவுடைய அசைன்மெண்ட்டுக்கு உட்பட்டவராக மாறாமல் கொஞ்சம் சுயமாக சிந்தித்து படம் எடுக்க ஆரம்பித்தா இப்போ இவர் சொல்கிற மாதிரி இப்போ அவதார் மாதிரியான படங்களை இங்கேயும் கூட கொடுக்க முடியும். அதை இவங்க செய்யாதது ஒரு பெரிய வருத்தம் தான். அதுதான் இன்றைக்கி ஆடியன்ஸ்கிட்டே ஒரு ஆதங்கமாக வெளிப்படுது. அவர் கடவுள் மறுப்பாளர் தானே அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது பர்சனலாக என்னால் அதை நம்ப முடியல. ஏன்னா உங்களுக்கு உடன்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியாது. நீங்கள் ஒரு தடவை செய்யலாம்.
இல்ல அதை சொல்லிட்டு ஒரு பேக் ஃபயர் ஆகி போச்சு அவரு. அதான் அது தனியது. அப்படி சொன்னதுலயே நமக்கு வந்து உடன்பாடு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அட்லி அவதாரம் எடுக்க போனதுனால இவர் வந்து இது மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. சென்னையிலேருந்து நாகராசன் கேட்டிருக்காப்புலண்ணே, சமீப காலமாக ஓடிடி தளங்கள் வந்து குறைஞ்ச விலையில் திரைப்படங்களை வாங்குறாங்க. இதனால் தயாரிப்பாளர் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. தனியார் ஓடிடி தளங்களுக்கு போய் தமிழ் திரை தயாரிப்பாளர்கள் ஏன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க? அதுக்கு பதிலாக அவங்களே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணலாமே, அதில் என்ன தவறு இருக்குது? அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் தமிழ் திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணலாம். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதில் வர்ற பணத்தில் 50% தயாரிப்பாளருக்கும் 50% அந்த ஓடிடியை பராமரிப்பதற்கும் செலவிடலாம். இதனால் தயாரிப்பாளருக்கும் காசு கிடைக்கும். தமிழ் சினிமா உலகத்துக்கு அது ஒரு நல்ல வருமானமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நல்ல நல்ல படங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். இந்த சிந்தனையை உள்ள தயாரிப்பாளர்களுக்கு தோண மாட்டேங்குது. அதெல்லாம் தோணாமல்லாம் இல்லை, ஏற்கனவே நிறைய முறை தோணிருக்கு. அதற்கான முயற்சிகள்லாம் அவங்க எடுத்தாங்க. பட் இங்கே வந்து இங்கே இருக்கிற அந்த ஒற்றுமையின்மை காரணமாக அது எல்லாமே வீணாக போயிடுச்சு. தொடர்ந்து இங்கே பாலிடிக்ஸ், சண்டை, மோதல் எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல, அவ்வளோதான். கடந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சன் டிவி வந்து பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு பிறகு சினிமாக்காரர்களுக்கு சன் டிவி மேலே வந்து ஒரு அதிருப்தி. என்னப்போ நம்ம கேட்குற காசை இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, நாம ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு வெள்ளித்திரை இந்த ஆர்கே செல்வமணி உட்பட பல பேர் பெரிய போராட்டங்கள் நடத்தி, ஏகப்பட்ட கூட்டங்கள் நடத்தி, கோவை தம்பியை வந்து அதுல ஒரு தலைவர் மாதிரி வச்சு அந்த தமிழ் திரைன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்க. அநேகமா அந்த தமிழ் திரை சேனல் வந்து அந்த ஆபீஸ்ல மட்டும்தான் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன், மக்களுடைய பார்வைக்கே போகல. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப எஸ்சிவி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்துச்சு. அவங்கள மீறி வந்து பாத்தீங்கன்னா இது மக்கள்கிட்ட அந்த சேனலை எடுத்துட்டு போக முடியல. கடைசியில் அது தோல்வி அடைஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கியூபோட ஒரு பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணாங்க, விஷால் தலைவராக இருக்கும்போது நாம ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு என்ன காரணம், இவர் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் மட்டுமே இல்லை, இங்க இருப்பவர்களுடைய சுயநலம் தான். இப்ப ஒரு அமைப்புக்கு எதிராக வந்து இன்னொரு விஷயத்தை இந்த திரையுலகம் கையில் எடுக்கும் போது இங்க இருக்கிற சில பேரே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இங்க உட்காந்துக்கிட்டே ஒரு குட்டையை குழப்புவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டம்ப்டே பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து தோற்க வச்சிருவாங்க. இதுதான் காரணம். அதனால தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணலை. அடுத்த கேள்வி திருச்சியிலேருந்து கோபிநாத் கேட்டிருக்காருண்ணே. ஒரு காலத்தில் கமர்ஷியல் கிங் அப்படின்னு போற்றப்பட்ட இயக்குனர் தான் KS ரவிக்குமார். அவர் வந்து ரஜினி, கமல் 2 பேரையும் வச்சு இயக்குன பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்கள் தான். 2 ரசிகர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு பிடித்தமான ஒரு இயக்குனராகவும் இருக்கிறாரு. ஆனால் இன்றைய இளைய தலைமுறை இயக்குனர்கள் வரும்போதே தன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகளோட ரசிகராக காட்டிக்கிட்டு அவங்களுக்கு துதி பாடுறது மூலமாக மற்ற ரசிகரோட பகையை வந்து சம்பாதிச்சிக்கிறாங்க. படம் ரிலீஸ் அப்போ அந்த பகை வந்து பெரிய எதிர்வினையாக வந்து மாறுது. ஒரு இயக்குனராக இல்லாமல் நடிகரோட ரசிகராக இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக சரியில்லை. அதாவது நமக்கு வந்து ரசிப்பு திறன் இருக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் சாதா ஒரு விசில் அடிக்கிற ரசிகனாக நீங்கள் வந்து மாறுறது வந்து சரியாக இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு நடிகரை வச்சு படம் பண்ணும்போது நம்ம டைரக்டராக தான் இருக்கணுமே தவிர அவருடைய ரசிகராக நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ரசிகராக இருந்தால் கூட அந்த ரசிக மனப்பான்மையை வந்து மேலோங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ரஜினியை வச்சு கார்த்திக் சுப்பாராஜ் ஒரு படம் பண்ணுறாரு. அவர் வந்து தன்னை ரஜினி ரசிகராக காட்டிக்கிட்டாரு. இப்போ ரஜினி நடிக்கிறாரு. அந்த நடிப்பு வந்து பொருத்தமாக இல்லை அல்லது இவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். இவர் வெறும் இயக்குனராக இருந்தால், சார் இப்படி வேணாம் சார், நான் வந்து இப்படி எதிர்பார்க்குறேன், அப்படி கொடுங்கன்னு சொல்ல முடியும். இவர் ஒரு ரசிகராக இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது இவருக்கு தோணாது. அடடா தலைவர் என்னமா பின்றாரு பாருங்கன்ட்டு அப்படியே கட் சொல்ல மறந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த சீனத்துக்கு நீங்கள் படத்தில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு என்னடா அது இப்படி மொக்கையாக இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதுவே படத்தினுடைய தோல்விக்கும் காரணமாயிடும். அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து அந்த ரசிக மனோபாவத்தை நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே தான் அப்படியே புதைச்சி வச்சுக்கணுமே தவிர அதை வெளிப்படையாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஆனால் இங்கே உள்ள இந்த இளம் இயக்குனர்கள், இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து கமல் ரசிகர்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து நம்மளை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் நேரத்தில் அந்த நடிகனுடைய போட்டி ரசிகர்கள் இந்த படத்தை வந்து கழுவி ஊற்றுவதற்கே காரணமாக அமைஞ்சிடுது. அதனால் இதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பது தான் நல்லது. அதுக்கப்புறம் அவர் குறிப்பிட்ட KS ரவிக்குமார்,
அவரும் பார்த்தீங்கன்னா கமல், ரஜினி உட்பட எத்தனையோ நடிகர்களை வச்சு இயக்கியிருக்காரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் படையப்பா இயக்கும் போது நான் ரஜினி ரசிகர், அவ்வை சண்முகி இயக்கும் போது நான் கமல் ரசிகர் அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை. ஸோ அவர்களுடைய வேற சில குணங்களை வந்து அவர் வந்து பயங்கரமா சிலாகிப்பாரு. இந்த படம் பண்ணும்போது இவர் இப்படி கோஆபரேட் பண்ணாரு, இந்த சீனை இப்படி நடிச்சாரு, அதை வந்து எல்லாருமே சொல்லலாம். அது இன்னும் சொல்ல போனா அது படத்துக்கே ஒரு பெரிய பிளஸ்ஸா அமையும். உங்களை நீங்கள் வந்து ஒரு ரசிகரை அடையாளம் காட்டிக்கிறதுங்கிறது அவசியமற்ற ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்துல ஹச்சிவினோத் பெஸ்ட். ஆமா இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் எதையுமே சொல்லி ஆமா, அஜித்தை வச்சும் படம் பண்றாரு, விஜய் வச்சும் பண்றாரு, எங்கேயுமே ஒரு ரசிகரெல்லாம் காமிச்சிட்டதே இல்லை. துபாயில இருந்து முகமது கேட்டிருக்காருங்க, ஒரு மூத்த தமிழ் இசையமைப்பாளர் தன்னோட பெயரை சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தப்பட்டால் வழக்கு தொடரப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னோட பெயரை தவிர அவருக்கு தமிழ் மக்களும் திரையுலகம் வழங்கப்பட்ட அடைமொழி பெயர்களை இனிமேல் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் பகிரங்கமாக அறிவிப்பாரா? இந்த அடைமொழி பெயர்கள் எல்லாம் அவருடைய இயற்பெயர் அல்ல, மக்கள் கொடுத்த பெயர்கள் தானே, அதை அவர் இனி பயன்படுத்துவது சரியா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ அவருடைய ஃபோட்டோ வந்து பெரிய ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் போட்டு அதில் ஒரு பெரிய தொகையை சம்பாதிக்கிறாங்களான்னா கிடையாது. எங்கேயோ ஒருத்தர் யூடியூப்பில் உட்காருவார் அல்லது ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி ஏதாவது பேசுவார், அதன் மூலம் ஏதோ ஒரு 200 300 அவருக்கு கிடைக்க போகுது. ஸோ இது கூட அவருக்கு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறது என்ன விதத்தில் சரின்னு நமக்கு புரியல. இன்னொன்று, அவர் மாதிரி ஆட்களை எல்லாம் இங்கே வந்து கொண்டாடிட்டே இருக்காங்க, கடவுளாக நினைக்கிறாங்க. இப்போ கடவுளாக நினைச்ச பக்தனுக்கு கடவுள் கொடுக்குற வரம் இதுதானான்லாம் புரிய மாட்டேங்குது. பட் ஏதோ அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை ராங்கா கைட் பண்றாங்கிறது மட்டும் புரியுது. இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. அப்படின்னா இளையராஜா என்ன எல்கேஜி குழந்தையா? அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? இல்லங்க, என்னன்னா நீங்க இப்படி எல்லாம் பணம் பண்ணலாங்கிற வித்தையை வந்து பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு லீகல் டீமோ யாரோ ஒருத்தவங்க, சார் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இத்தனை கோடி வரும், அப்படி பண்ணா அத்தனை கோடி வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது வேணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற இடத்துல இளையராஜா தானே இருக்காரு. எனக்கு இந்த வழியில பணம் வேணாப்பா, என்னுடைய ரசிகர்கள் என் பாட்டை பாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், இவர் விடலாமே. இவர் என்ன பண்றாரு, ஓ அப்படியா, இப்படி சொன்னா இவ்வளவு வருமா, அப்ப அப்படி ஒரு கட்டாய போடு, இப்படி சொன்னா இவ்வளவு கோடி வருமா, அப்ப அதுக்கு ஒரு கேஸை போடு. இல்லைங்க, அதான் பணம்ங்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கே தவிர இதன் பின்னால் வருகிற விமர்சனம், இந்த விமர்சனம் நம்மளை இன்னும் 50 வருஷம் துரத்துங்கிறது அவருக்கு புரியல. இல்லைங்க, இப்போ இளையராஜா போட்டிருக்காருல வழக்கு, அந்த வழக்குங்கிறது ஏற்கனவே அமிதாப் பச்சன் போட்டிருக்காரு, அனில் கபூர் போட்டிருக்கிறாப்புல, ஐஸ்வர்யா ராய் போட்டிருக்கிறாங்க, அபிஷேக் பச்சன் போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு செலிபிரிட்டி வந்து அவருடைய பேர், முகம், பிராண்டு அண்ட் அவர் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லதாவோ கெட்டதாவோ யூஸ் பண்ணி பணம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ அமிதாப் பச்சன் வந்து கோன் பனேகா குரேர்பதினு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். இப்போ அந்த வாய்ஸை எடுத்து சூதாட்ட விளம்பரத்தில் யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணாங்களா. இப்போ அவர் வந்து இந்த வழக்கு மூலமாக அதை தடுக்க ட்ரை பண்ணுறாரு. இது வந்து எனக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு. இல்லைங்க, இந்த விஷயத்தில் நடிகர்கள்ங்கிறவங்க வேற, இசையமைப்பாளர் வேற. இசையமைப்பாளருங்கிறது இப்போ பாருங்க, இளையராஜா பாட்டை ஒரு தூங்கிட்டு இருக்கிற குழந்தை கேட்குது, அப்போ அது என்ன இளையராஜான்னு தெரிஞ்சுட்டா கேட்குது. அந்த குரல், அந்த பாட்டு அதை வந்து இருக்குது, அவ்வளோதான். அப்படிதான் அதை பார்க்கணும். இப்போ அமிதாப் மாதிரி நடிகர்கள், நீங்கள் சொல்கிற நடிகர் லிஸ்ட்லாம் நம்ம தேடி போய் பார்க்கறது. இளையராஜாலாம் அவரே நம்ம காதுக்குள்ளே வர்றாரு, கடந்து போகும்பொழுது வருவார், எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும் போது வருவார். ஸோ அதனால் இவர் வேற அவங்க வேற, ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம நினைக்க முடியாது. இன்னொன்னையும் புரிஞ்சுங்க, ஒரு நடிகர் நடிகைகளுடைய பெயரையும் படத்தையும் யார் பயன்படுத்துவானா வியாபார ரீதியா. இப்போ அமிதாப் பச்சன் படத்தை ஒரு பீடி விளம்பரத்துக்கு, ஐஸ்வர்யா ராய் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சாரி விளம்பரத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இளையராஜாவுடைய பெயரையோ படத்தையோ இந்த மாதிரி எந்த பொருளுக்கும் வந்து அவரை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ ஒரு பீடி விளம்பரத்துக்கோ இல்லை வேற ஒரு சாரி விளம்பரத்துக்கோ இளையராஜாவை பயன்படுத்துவாங்களா? மாட்டாங்க. அவருடைய ரசிகர்கள், அவருடைய பாடலை கேட்பவர்கள் அவரை வந்து பயன்படுத்த, இளையராஜா பாடல்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வீடியோ போறாருன்னா அதுக்கு இளையராஜா பேரை பயன்படுத்துவாங்க. இவர் என்னன்னா அதைத்தான் அப்ஜெக்ட் பண்றாரு. புரியுதா இல்லையா? இன்னொன்னு, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயாவது இந்த மாதிரி கமர்ஷியலா இளையராஜா பேரை பயன்படுத்தி பார்த்துருக்கோமா? கிடையவே கிடையாது. அதனால அதை ரெண்டையுமே நம்ம ஒப்பிடுவது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்க பதில் நாங்கள் நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.